ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைன் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட் பாக்ஸில் திங்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு அதோடைய க்ளூ எடுத்துக்கலாம். அந்த க்ளூவுடைய சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க நாசில் அதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு கம்மை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் என்கிட்ட இருக்க கொஞ்சம் சில்வர் பீட்ஸையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிங் பேஸ் எடுத்துக்கலாம். ரிங் பேஸில் வந்துட்டு ஒரு இதுக்கு வந்து சாம் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்றுக்கு வந்து சுகர் பீட்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸை தான் எடுத்து அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அந்த சில்வர் ஸ்டோன்ஸ் வைக்கவுமே ரொம்ப என்ஹான்ஸ்டாக தெரியுது. அப்புறம் ஒரு ஹேர் கிளிப் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு பப்பியோட சாமை ஒட்டிட்டு அது பக்கத்துலேயே அதுக்கு மேட்சிங்கான கலரில் 2 பீட்ஸ், நார்மல் சைஸ் பீட்ஸ் எடுத்து அதையும் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் காய வச்சிடலாம். ஸோ அப்புறமா அடுத்து வந்து பிங்க் கலர் ஹேர் கிளிப் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ரேபிட்டுடைய சாம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதை வச்சு அது கூட கொஞ்சம் சில்வர் பீட்ஸையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக அதையும் காய வச்சுட்டு இன்னொரு ரிங் பேஸில் இந்த ஆப்பிள் லேடி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க இல்லையா, இவங்கள வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் இவங்க தலை வந்து கொஞ்சம் பிளாங்காக இருக்கிறதுனால சுகர் பீட்ஸ் சும்மா 3 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு பிறகு நம்ம வந்து கொடுத்துருக்க எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம பீட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு க்யூட் ப்ரேஸ்லெட் செய்ய போகிறோம். ஸோ இருக்கிற கலர் பீட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு பீட் ப்ரேஸ்லெட் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள மெட்டீரியலை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம செஞ்சது எல்லாமே இப்போ நம்ம காய வச்சு ரெடியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது செஞ்சது வந்து என்னன்னா ஒரு ஹாஃப் ஃப்ளவர் பேட்டர்னில் செஞ்சுருந்தேன். அதுக்கு பிறகு நம்ம ஒரு ரிங் செஞ்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மேட்சாக அதுக்கு ஒரு ஹேர் கிளிப் செஞ்சுருந்தேன். அதே மாதிரி பன்னி, பப்பி, ஸோ இந்த ஹேர் கிளிப்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே காஞ்சி ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது எல்லாமே. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.